சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவர்களில் உணவு பார்சல் செய்தால் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி பார்சல் உணவுகளை பிளாஸ்டிக் மற்றும் சில்வர் கவரில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் பல பிரியாணி கடைகளிலும் சாலையோர துரித உணவகங்களிலும் இந்த சில்வர் கவர் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் பிரியாணி உணவை சில்வர் கவரில் பார்சல் செய்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதுபோன்று எங்கு நடைபெற்றாலும் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தாலோ அல்லது கடைகளில் பயன்படுத்தினாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குழம்பு வகைகள், டீ, காஃபி போன்றவைகளை பிளாஸ்டிக் கவரில் கட்டிக் கொடுத்தால் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படுவதுடன் கடைக்கு சீல் வைத்து 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி போடாமல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கே அதிகமாக மாரடைப்பு வருவதாக மூத்த விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், கொரோனா காலத்தில் அதிகளவு ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பயன்படுத்தியதால் பலருக்கு கரும்பூஞ்சை நோய் ஏற்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தடுப்பூசி போடாமல் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக அளவில் மாரடைப்பு வந்துள்ளதாகவும் கூறினார். பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, கரோனா வந்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கோ, டயபெட்டிஸ் வரத்துக்கோ, இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வரத்துக்கோ வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த வைரஸ் நிறைய உள்ள டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு வந்தவங்களுக்கு. அதுவும் 2-3 தூரம் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் டேஞ்சர் அது. ஸோ அது ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா அந்த ஊசி போட்டு தான் அவங்கள நினைவு இருக்கு. ஸோ வேக்சின் போட்டதுனால இப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, அந்த கரோனா வந்ததுனால அந்த ரிஸ்க் அதிகமாயிருக்கு. கொரோனாவுக்கு போடப்பட்ட தடுப்பூசியில் 100% பக்க விளைவுகள் இல்லை என கூற முடியாது எனவும் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்தார். தஞ்சாவூரில் பெய்த கனமழையால் நெல்வயல்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் அம்மாப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் நாற்று நடவு செய்து 20 நாட்களேயான சம்பா, தாளடி பயிர்கள் முற்றிலும் நீரில் மூழ்கியுள்ளன. தமிழக அரசும் தஞ்சை மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறையும் வேளாண்மை துறையும் உரிய கணக்கெடுப்பு செய்து உரிய இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், மாப்பிள்ளைக்குப்பம், சன்னாநல்லூர், ஆண்டிப்பந்தல், கம்மங்குடி உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. சீர்காழியில் எஸ்கே நகர், அபிராமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று காலை முதல் வெயில் அடித்த நிலையில் மாலை 6 மணிக்கு திடீரென பலத்த மழை பெய்தது. இதைத் தொடர்ந்து 2 மணி நேரம் பெய்த மழையால் பேருந்து நிலையம், மணிக்கூண்டு உள்ளிட்ட பல பகுதிகளில் நீர் தேங்கியது. இதேபோல திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான வேலூர், வரம்பியம், சுந்தரபுரி, அண்ணாநகர், சிங்கடாந்தி, மடப்புரம், பள்ளங்கோவிலில் கனமழை பெய்தது. கனமழை காரணமாக திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம், நாகை சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி காணப்படுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதேபோல ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் மேகமூட்டமாக இருக்கும் என்றும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசு மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது.
டெல்லியில் காற்று மாசு மிகவும் மோசமான நிலையை கடந்துவிட்டதால் மிகவும் உச்சபட்ச கட்டுப்பாட்டான கிராப் 4 செயல் திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களை எடுத்து வரும் மற்றும் சேவைகளுக்கான வாகனங்களை தவிர மற்ற சரக்கு வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லிக்கு வெளியே பதிவு செய்யப்பட்ட மின்சார வாகனங்கள், CNG, டீசல் வாகனங்களை தவிர மற்ற இலகுரக வர்த்தக வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளை தவிர மற்ற அனைத்து வகுப்புகளுக்கும் ஆன்லைன் மூலம் மட்டுமே பாடம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலை தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இன்று முதல் ஆன்லைனில் வகுப்புகள் நடத்தப்படும் என்று டெல்லி அரசு அறிவித்தது. ஆனால் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளை நடத்த ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு வருமாறு நிர்வாகம் வற்புறுத்துவதாக பள்ளி ஆசிரியர்கள் சங்கம் குற்றம் சாட்டியது. இதனிடையே டெல்லி பல்கலைக்கழகம் நவம்பர் 23ஆம் தேதி சனிக்கிழமை வரை ஆன்லைனில் வகுப்புகளை நடத்துவதாகவும் நவம்பர் 25ஆம் தேதி உடற்கல்வி வகுப்புகளை மீண்டும் தொடங்குவதாகவும் அறிவித்துள்ளது. அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு வட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அடர்த்தியான மூடுபனி ஏற்படும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் டெல்லியில் தற்போதைய நிலை மேலும் தீவிரமடையலாம் என்று கூறப்படும் நிலையில் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் குழந்தைகள், முதியவர்கள் காற்று மாசுபாட்டால் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பதாகவும் கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் பாதிப்பால் குறைப்பிரசவம் மற்றும் குழந்தைகளின் எடை குறைந்த பிறப்புக்கு வழிவகுக்கும் என்றும் டெல்லி ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையின் மருத்துவர் கவலை தெரிவித்தார். So pregnancy, it can have disastrous effect. It can lead to premature babies, premature deliveries. It can lead to low birth weight in the babies. These are the main disastrous effects it can have on pregnant ladies. டெல்லியில் சுவாசிப்பதால் ஏற்படும் பாதிப்பு என்பது ஒரு நாளைக்கு ஒருவர் 30 சிகரெட்டுகளை புகைப்பதற்கு சமம் என்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதனால் சுவாச கோளாறு, கண் எரிச்சல், மூச்சு திணறல் உள்ளிட்ட பிரச்சனைகளால் பொதுமக்கள் அவதியடைகின்றனர். டெல்லியில் காற்று மாசு குறைவதற்கான கிராப் 4 செயல் திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்டுள்ள கடுமையான நடவடிக்கைகளை முன் அனுமதியின்றி குறைக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. காற்று மாசு குறித்த வழக்கு நீதிபதிகள் அபய் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது டெல்லி காற்று மாசு குறித்த வழக்கு விசாரணையின் போது புதிய கட்டுப்பாடுகள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர் நேற்று முதல் கிராப் 4 செயல் திட்டம் அமல்படுத்தப்பட்டதாக கூறினார். அப்போது காற்று மாசு 450 எட்டிய போது ஏன் உடனடியாக கிராப் 4 நிலையை அமல்படுத்தவில்லை என்றும் 24 மணி நேரம் காத்திருந்தது ஏன் என்றும் காற்று மாசு மேலாண்மை ஆணையத்திற்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். காற்று மாசு தரக்குறியீடு 450ற்கு கீழ் குறைந்தாலும் கிராப் 4 நிலையை உச்சநீதிமன்ற உத்தரவின்றி நீக்கக்கூடாது என்றும் கூறினர். இந்த விவகாரத்தில் விவசாய கழிவுகள் எரிப்பு தொடர்பான தரவுகளுக்கு இஸ்ரோவையும் இணைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்கள், இஸ்ரோ, மத்திய காற்று தர கட்டுப்பாட்டு மேலாண்மை ஆணையம் ஆகியவை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. அதிமுகவுடன் கூட்டணி என வரும் செய்திகள் ஆதாரமற்றவை என தாவேக தெரிவித்துள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதாக வெளியாகக்கூடிய செய்தி முற்றிலும் தவறானது என்று தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில், விஜயின் வழிகாட்டுதல் படி 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தமிழ்நாட்டு மக்களின் யோகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரக்கூடிய எழுச்சியை மடைமாற்றம் செய்யக்கூடிய உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற செய்திகள் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று தொடர்பு படுத்தி நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவலை கொண்டு செய்தி வெளியிட்டிருப்பதாகவும் இந்த செய்தி முற்றிலும் தவறானது என்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்புபடுத்தி பரப்பப்படக்கூடிய இதுபோன்ற பொய் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்றும், பெரும்பான்மை வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் என்றும் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மற்ற கட்சிகள் குறித்தும் அவர்கள் கூட்டணி குறித்தும் தன்னிடம் கேட்க வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவுடன் விஜயின் தாவேக கூட்டணி இல்லை என்ற கேள்விக்கு கரகாட்டக்காரன் பட காமெடியை கூறி கிண்டலாக பதிலளித்தார். அதை நீங்க என்னட்ட கேட்கணும், என்ன செய்யணும்? அவர் அவரோட போறாரு, இவர் இவரோட போறாரு அப்படின்னா இந்த காரை அன்னைக்கு அவன் வச்சிருந்தா கரகாட்டத்தில் வருவல, இப்ப யார் வச்சிருக்காங்கிறதெல்லாம் அந்த நகைச்சுவையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்க தயாரான. திமுகவும் பாஜகவும் நேரடியான கூட்டணியில் இருப்பதாகவும் சீமான் விமர்சித்தார். நீங்க அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வெளியிட்டீங்க கூட்டணியில் இருக்கும்போது, ஆனா பாரதிய ஜனதா வரல. கூட்டணியில் இருக்கும்போதே வரல. நாங்க கூட்டணியில் இல்லை, ஆனால் எங்களுக்காக ராஜ்நாத் சிங் வந்து வெளியிடுறாங்க, அந்த அரசே வெளியிடுது எங்க அப்பாவுக்கு காசு அப்படின்னு.
இதிலிருந்து தெரிஞ்சுக்கங்க, கூட்டணி வைத்திருந்தும் வரல பிஜேபி, கூட்டணி வைக்காமலே வருது திமுகவுக்கு. கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமமானது எனவும் 2026 தேர்தலிலும் தனித்துதான் போட்டி எனவும் சீமான் தெரிவித்தார். சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவர்களில் உணவு பார்சல் செய்தால் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி பார்சல் உணவுகளை பிளாஸ்டிக் மற்றும் சில்வர் கவரில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் பல பிரியாணி கடைகளிலும் சாலையோர துரித உணவகங்களிலும் இந்த சில்வர் கவர் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் பிரியாணி உணவை சில்வர் கவரில் பார்சல் செய்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதுபோன்று எங்கு நடைபெற்றாலும் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தாலோ அல்லது கடைகளில் பயன்படுத்தினாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குழம்பு வகைகள், டீ, காஃபி போன்றவைகளை பிளாஸ்டிக் கவரில் கட்டிக் கொடுத்தால் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படுவதுடன் கடைக்கு சீல் வைத்து 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி போடாமல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கே அதிகமாக மாரடைப்பு வருவதாக மூத்த விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், கொரோனா காலத்தில் அதிகளவு ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பயன்படுத்தியதால் பலருக்கு கரும்பூஞ்சை நோய் ஏற்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தடுப்பூசி போடாமல் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக அளவில் மாரடைப்பு வந்துள்ளதாகவும் கூறினார். பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, கரோனா வந்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கோ, டயபெட்டிஸ் வரத்துக்கோ, இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வரத்துக்கோ வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த வைரஸ் நிறைய உள்ள டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு வந்தவங்களுக்கு. அதுவும் 2-3 தூரம் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் டேஞ்சர் அது. ஸோ அது ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா அது ஊசி போட்டு தான் அவங்கள நினைவு இருக்கு. ஸோ வேக்சின் போட்டதுனால இப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, அந்த கரோனா வந்ததுனால அந்த ரிஸ்க் அதிகமாயிருக்கு. கொரோனாவுக்கு போடப்பட்ட தடுப்பூசியில் 100% பக்க விளைவுகள் இல்லை என கூற முடியாது எனவும் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்தார்.